ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் பொழுது செயலிலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர். இறைவன் இருக்கின்றார் அல்லது இறைவன் இல்லவே இல்லை, இது போன்ற விவாதங்கள், வாக்குவாதங்கள் நம்ம ஊர்ல இந்திய தேசத்துல அதிகமாக நடப்பதாக தெரியவில்லை. இங்கேயும் இறைவன் மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். மேலை நாடுகளில் இது ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்து வருகிறது. அதுவும் காலங்கள் கடக்க கடக்க அதிகமான இது போன்ற விவாதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். அதனாலதான் இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சில் மட்டும் இல்லை, விவாதங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர, இறைவன் மறுப்பாளர்கள் இறைவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் சில வாதங்களை வைக்கிறார்கள். இறைவன் இருக்கின்றார் என்பதற்கான சில வாதங்களை இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அல்லது இறைவன் விசுவாசிகள் பேசி வருகிறார்கள். இந்த வாதங்கள் முடிவு பெறாமல் போய் கொண்டிருக்கிறதை தான் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். நம்ம ஊரில், இந்திய தேசத்தில் ஒரு மாடரேட்டான எண்ணம் இருக்கிறது. அதாவது கடவுள் ஒருவர் தான், ஆனால் அவர் பல மார்க்கத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருப்பதனால இங்கே அதிகமான இறைவன் இருக்கின்றார் இல்லை என்பதான விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் அதிகமாக கேட்பது கிடையாது. ஆனால் இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் எப்படி நிரூபிப்பது? அதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இறைவன் ஆவியாக இருக்கிறார். ஆவி என்று சொல்லும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு என்டிட்டியாக இருக்கிறார். உதாரணத்திற்கு நம்முடைய நாசியில மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது, பிரெத், அது போய்கொண்டிருக்கிறது. அது நமக்கு கண்ணுக்கு தெரிவது இல்லை. அதே போல காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும், ஆனால் அதை நாம் கண்களால் பார்க்க முடியாது. அதே போல தான் இறைவனும் இருக்கின்றார். அப்போ கண்ணுக்கு தெரியாத இறைவனை இருக்கின்றார் என்று எப்படி நாம் நிரூபிப்பது? அதுதான் ஒரு பெரிய வாக்குவாதமாக, பெரிய விஷயமாக இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் ஆரம்பிக்கப்பட்டு 6000 வருடத்திற்கு மேலாக அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுன்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஆக அநேக வருஷங்கள் இந்த ஒரு இறைவன் இருக்கின்றார் அல்லது இறைவன் இல்லை, இது போன்ற ஒரு வாக்குவாதங்கள் தொடர்ந்து முடிகிற மாதிரி தெரியல, நடந்து கொண்டு தான் போயிட்டு இருக்கிறது. அப்போ இறைவன் இருக்கின்றார் என்பதை எப்படி நாம நிரூபிப்பது? நான் சொன்னது போல இறைவன் ஆவியாக இருக்கிறார் அல்லது நமக்கு நாசியில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரத்தை போல, ஒரு மூச்சை போல இருக்கின்றார் என்று சொல்லி நாம எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஆவி இருக்கிறது, அப்புறம் உடல் இருக்கிறது, அதற்கு அப்புறம் ஆத்மா என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆவியினுடைய சில எலிமெண்ட்ஸ் தான் இந்த ஆத்மா அல்லது மனது அல்லது கான்சியஸ்னஸ், இது போன்ற சில பண்புகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆக கடவுளுக்கு ஆவி மட்டும்தான் இருக்கிறது. ஸோ ஆவி இருக்கிறது என்று சொன்னால் அதில் அவருக்கு ஆத்மா இருக்கலாம், மனசு இருக்கலாம், கான்சியஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆக நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவி அல்லது ஆத்மா அல்லது மனசு அல்லது கான்சியஸ்னஸ், நமக்கு சுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மூச்சு, இது எல்லாமே நம்மளுடைய பெற்றோர்கள் இடத்துல இருந்தால் நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்படி சந்ததிகளாக இந்த ஆவி, ஆத்மா, மனசு, கான்சியஸ் இதெல்லாம் நமக்கு அவர்கள் இடத்துல இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம்.
அதற்கப்புறம் இந்த ஆவி, ஆத்துமா, மனசு இது போன்ற கண்ணுக்கு தெரியாத இந்த ஃபேக்டர்ஸ் இல்லை கண்ணுக்கு தெரியாத என்டிட்டிஸ் எல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்முடைய உடலாக இருக்கிறது, சரீரமாக இருக்கிறது. ஆக இந்த உடலில், இந்த சரீரத்திற்குள்ளாக இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த இவைகளெல்லாம் இருக்கிறது. ஸோ கடவுளுக்கும் அதே மாதிரியான ஆவி இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா இது பெற்றோர்களிடத்திலிருந்து காலாகாலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பெற்றோர்களிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆவி, இந்த ஆத்மா போல கடவுளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆவி, ஆத்மாவோ நம்மளுடைய சரீரத்திற்குள்ளாக வந்து வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் கடவுள் உண்மையாலுமே இருக்கிறார் என்று சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும். அப்போது இதை பெற்றோர்களிடத்திலிருந்து வந்திருக்கிற இவைகளெல்லாம் வந்து ஒரு சாகக்கூடிய ஒரு என்டிட்டிஸாக இருக்கிறது. அதெல்லாம் மோர்டல் என்டிட்டிஸு, சாகக்கூடிய என்டிட்டிஸு. ஆனால் கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆத்மா, மனசு அல்லது கான்சியஸ்னஸ் அல்லது கடவுளுடைய மூச்சு அது வந்து நமக்கு வந்து விட்டால், இந்த ஒரு உடலுக்குள்ளார வந்து விட்டால், அப்பேற்பட்ட ஒரு உடல் வந்து அது இறைவனுடைய ஆலயமாக மாறிவிடும். அப்படி இறைவனுடைய ஆலயமாக ஒரு உடல் மாறிவிட்டால், இறைவனுடைய ஆலயமாக ஒரு சரீரம் மாறிவிட்டால், அந்த உடலுக்கு மரணம் என்பது வராது. அதுதான் கடவுள் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். அதை மரணமே வராது. அப்போ பாருங்க, இந்த சாகக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆவி, ஆத்துமா, மனசு இது எல்லாத்தையும் நம்மளுடைய உடலிலிருந்து வெளியில் எடுத்து போட்டு அதற்கு பதிலாக கடவுளுடைய ஆவி, ஆத்துமா, மனசு, கான்சியஸ்னஸ் அல்லது கடவுளுடைய மூச்சு, சுவாச காற்று இருக்கு இல்லையா, அது எல்லாம் நமக்கு வந்து விட்டால், இந்த உடலில் பொருத்தி விட்டால், அந்த உடலானது இறைவனுடைய ஆலயமாக மாறிவிடும். அதற்கப்புறம் அந்த ஆலயத்தை யாரும்னாலையும் அழிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், உயிர்கொல்லி நோய்கள் இருக்குது, கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்கள் இருக்குது. இன்னும் பலவிதமான மரணங்கள், பலவிதமான கொலைகள், வெறிகள், யுத்தங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து வருகிறது. ஸோ இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய உடலை அழிக்க முடியாது. கடவுள் ஒரு மனிதனிடத்தில் வந்து வாசமாக இருந்தார். இது இப்படி தான் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ம வந்து செயலிலே கூட நிரூபித்து காண்பிக்க முடியும். இதை விவரமாக எடுத்து சொல்வது தான் பரிசுத்த வேதாகமம், கிறிஸ்தவ மார்க்கத்தில் பயன்படுத்தி வருகிற பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருப்பொருளே இந்த சாவுக்கு ஏதுவான ஒரு மனிதனை சாகாத ஒரு மனிதனாக மாற்றுவது தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருப்பொருள் அல்லது பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியமான அம்சம் அல்லது பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம் என்று கூட அதை சொல்லலாம். நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். கருப்பொருள், எசன்ஸ் ஆஃப் த ஹோலி பைபிள், அப்படி இல்லைன்னா கோர் மெசேஜ் ஆஃப் த ஹோலி பைபிள், அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ரொம்ப எளிமையாக சொல்ல போனோம்னா, இந்த உலகத்தில் கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது அந்த மனிதன் வந்து ஒரு சாகாத ஒரு மனிதனாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் படைத்திருந்தார். அதற்காக தான் கடவுள் அவருடைய சுவாச காற்றை வந்து மனிதனுடைய நாசியில் ஊதினார். அதனால தான் மனுஷன் வந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறினான். ஒரு மண்ணான மனிதன் ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதனாக, ஆத்மாவாக அவன் மாறினதற்கு காரணமே கடவுள் அவருடைய ஆவியை மனிதனுடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் ஒரு தவறை செய்து விட்டான்.
கடவுள் உடைய வார்த்தையை அவன் மீறிவிட்டான். கடவுள் வந்து ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை அவர் வந்து மீறிவிட்டார்கள். அவர்கள் மீறினதுனால அவர்களுக்கு மரணம் வந்தது. இல்லைன்னா மரணமே வந்திருக்காது. இன்றைக்கும் ஆதாமும் ஏவாளும் இன்றைக்கும் உயிரோடு இருந்திருப்பார்கள். இந்த உலகத்தில் அண்ட சராசரத்தில் எங்கே வேணாலும் அவர்கள் போய் கொண்டு வந்திருக்கலாம். இந்த உலகத்தில் உருவான சந்ததிமார்கள் எல்லாம் எங்கே வேணாலும் இந்த அண்ட சராசரத்துக்குள்ளே போயிட்டு வந்து இருக்கலாம். அப்படி ஒரு வாழ்வு அவர்களுக்கு எழுந்து போனார்கள். காரணம் என்ன? அவர்கள் சாவுக்கு ஏதுவான மனிதர்களாக மாறி போனார்கள். அதனால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கமே மீண்டுமாக அந்த இழந்து போன சாகாத நிலையை மீண்டுமாக பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை விலைக்கு சொல்வது தான் வேதாகமம். அதுதான் வேதாகமத்தினுடைய கருப்பொருள் இல்லையா? ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பீன் மேட் as an immortals, but unfortunately they lost the immortality. So in order to retain the immortality, only the Holy Bible has been made available to the mankind. இதுதாங்க பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருப்பொருள் அல்லது பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியமான மைய பொருள் அல்லது முக்கியமான கருத்து என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆக பாருங்க, மனிதன் வந்து அந்த சாகவே கூடாது என்ற ஒரு நிலைமையில தான் கடவுள் படைத்திருந்தார். ஆனால் அவன் சாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். மீண்டுமாக அவன் அந்த எழுந்து போன சாகவே கூடாது என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது சில முக்கியமான நபர்கள் மூலமாக அவர் எப்படி மீண்டும் இழந்து போன அந்த சாகாமையை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி விளக்கமாக பேசுவது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அதனால் இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மரணங்கள் நடக்குது, உயிர் சேதங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. அதற்கான காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, இறைவனுடைய கட்டளையை மீறினதுனால இந்த உலகத்தில் சாவு வந்துவிட்டது, மரணம் வந்துவிட்டது. அதனால் இன்றைக்கு உலகமானது இப்படி ஒரு மோசமான ஒரு உலகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக, வேதாகமத்தை வாசிக்கிறதுனா வாசித்துட்டே நம்மளுடைய வாழ்நாளை நம்ம கடந்து போகிறதல்ல பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அதனுடைய பலனாக அந்த சாகாத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பது தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம். அதை மனிதர்களாகிய நாம் அதை சாகாத நிலையை நாம் அடைய முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, அடைய முடியாது என்பதற்காக தான் இறைவன் வந்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து, அவருக்கு பேர் தான் இயேசுவானவர், என்னுடைய குருநாதர். அவர் வந்து தன்னுடைய உடலை, அவர் வந்து சரீரத்தை அங்கே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் பலியாகி இன்றைக்கு 2000 வருடங்களாகிறது. அவர் மீண்டுமாக 3ஆம் நாளில் உயிரோடு இருந்து அவர் வானத்துக்கு சென்று விட்டார். மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். வந்ததற்கு பிற்பாடு இந்த உலகமானது முடிவுக்கு வரும். இது உலகத்தில் இன்றைக்கு எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டு மற்ற வசதிகளெல்லாம் இருப்பதனால எல்லோருமே இன்றைக்கு இதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால் மீண்டுமாக சாகாமை உடைய ஒரு வாழ்வை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மனிதன் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதனுடைய பலனாக தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதுவும் இந்த கடைசி காலத்தில். ஸோ இதுதான் பரிசுத்த வேதாகமம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனுடைய நோக்கம். இதை நிறைவேற்றாமல் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது எல்லோருமே அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலரை கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் வந்து இயேசுவானவர் 2000 வருடத்திற்கு முன்பதாக என்ன செய்தாரோ அதை அவர்கள் செய்து காண்பிப்பார்கள். அதுக்கப்புறமேல என்னாகும், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைன்னு சொல்லி இந்த உலகம் அறிந்து கொள்ள இருக்கிறது. இதுதான்
இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த செய்தி. இதுவும் 15 நிமிடம் ஆகிவிட்டது. நீங்கள் கேட்டதற்காக நன்றி. உங்களுக்கு இதை நான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கவனித்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எங்களை கேட்கலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு விவாதங்களை செய்து நேரங்களை